திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் மற்றும் குப்பைகள் பாலாற்றில் கலப்பதால் நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அண்மையில் விவசாய கிணறுகளில் நுரை பொங்கிய நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விவசாய சங்கங்கள் மற்றும் பாலாறு பாதுகாப்பு கோட்டியதற்கினர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலாற்றில் கழிவுநீர் கலப்பதையும் குப்பை கொட்டுவதையும் மணல் கொள்ளையையும் தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாலாறு சுமார் 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகுது. இந்த பாலாறு முழுக்க திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், குப்பைகள், நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள்னு நேரடியாக கலந்து விடுறாங்க. நம்ம பல வருஷமா இதை தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். மழை வந்தா நுர பொங்குது, நிலத்தடி நீர் மொத்தமா நாசமாயிருக்கு. இந்த 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 வாரத்துல கூட சென்னாம்பேட்டை கிட்ட ஒரு கிணத்துல நிறைய நுர பொங்கி வந்துட்டு இருக்கு. விவசாயம் செய்யறதுக்கு தகுதி இல்லாம ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே நாங்க குடிக்கிற தண்ணியை காவேரியில இருந்து தான் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்க விவசாயத்துக்கும் இதர பயன்பாடுகளுக்கு கூட காவேரி கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமையில வந்திருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2016, 2017 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தணிக்கை குழு வந்து நியமிக்கிறாங்க. அந்த மத்திய குழு தணிக்கை குழு வந்து பாத்தீங்கன்னாக்கா நியமிக்கும் போது வாணியம்பாடி, ஆம்பூர், பேரணாம்பட்டு, ராணிப்பேட்டை இந்த 4 ஏரியாவையும் வந்து கவர் பண்ணி டெஸ்டிங் போடுறாங்க. இந்த டெஸ்டிங் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இடத்துல பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழ தகுதியற்ற ஒரு ஊருன்ற மாதிரி வந்து அறிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டினியூஸா நாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி, வருவாய் கோட்ட நிர்வாகத்துக்கும் சரி, கண்டினியூஸா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரினுடைய மாசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்து மாசுபட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆத்துக்கும் அந்த கிணத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அந்த 100 அடி டிஸ்டன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு வந்து இவ்வளோ பாலாகிக்குதுனாக்கா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் வருங்காலத்துல?